ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன்னியூ சக்தி சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ எப்படி சுத்தம் செய்வது, வாழைப்பூ எப்படி ஆய்வது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். வாழைப்பூ பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சோம்னா அந்த கைகள் நெகம்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாயிரும். அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த இது வந்து கடலெண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்து இது போல் கைகளில் தேய்ச்சி இந்த விரலில் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு கைகள்லாம் வளவளன்னு பிடிக்காது, அப்புறம் கை நகம்லாம் கருப்பாகாது. அது ஒரு டிப்ஸு. இந்த வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படி இது ஃபுல்லாக எடுத்து கைகளில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இது போல் எடுத்து இந்த மேலே வந்து இந்த வாழைப்பூ இப்படி நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிங்கன்னா இது போல் விரிஞ்சிடும். அப்போ வந்து இந்த நரம்பு இருக்கிறது இதில் வந்து மொட்டு மாதிரி குட்டியாக இருக்கா, இதில் வந்து இது இருக்கிறதுலேயே இதுதான் வந்து நல்லா கெட்டியமாக இருக்கும். இதை வந்து இப்படி எடுத்துடணும். ஏன்னா இது வந்து கட் பண்ணி போடுறதும் கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று செரிமானம் ஆகிறது ரொம்ப கஷ்டமானது, வயிற்றுக்கு சேராது, வயிற்று வலி வந்துடும் ஒருத்தருக்கு. அதனால் இதை வந்து எடுத்துடணும். நரம்பு மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்துடணும். இவங்க இருக்கிறதுலே இதை எடுத்துடணும். இதை எடுத்து போட்டுக்கணும். இப்படி நகத்தில் கிள்ளும்போது இங்கெல்லாம் வந்து கருப்பாயிரும். இந்த எண்ணெய் தடவைனால உங்களுக்கு வந்து கருப்பாகாது, பிசு பிசுன்னு ஒட்டாது. நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணோம்னா அது எண்ணெய் பிசு பிசுக்கு போயிடும். அப்புறம் நம்மளுக்கு வந்து கைகளும் நல்லா க்ளீனாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வாழைப்பூ வந்து கரையாயிரும், இது சுத்தம் பண்ணுறது இது அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆனால் வாழைப்பூ ரொம்ப நல்லது. இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்த மாடல் வந்து பிரிக்க போகிறேன். அடுத்த மாடல் இதே போல் எடுத்து இப்போ இந்த மாடலில் வந்து இப்போ நரம்பெலாம் பிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு இது மாதிரி பிளாஸ்டிக் இது மாதிரி இருக்குது பாருங்கள், ஷீல்டு மாதிரி. இது ஒவ்வொருத்தர் எடுப்பாங்க, ஒவ்வொருத்தர் எடுக்க மாட்டாங்க. இது சுடு தண்ணியெல்லாம் போட்டிங்கன்னா அது நல்லா சுருங்கிடும். அதில் ஒவ்வொருத்தர் போடுவாங்க, ஒவ்வொருத்தர் எடுத்துருவாங்க. நான் வந்து அதனால தான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த நரம்பு எடுத்துட்டு அப்புறம் இந்த இது மாதிரி இருக்குல்ல, இதையே எடுத்துடணும். அப்போ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வயிற்று வலியெல்லாம் வராது, ஈஸியாக டைஜஷன் ஆகிரும். இது போல் எல்லா வாழைப்பூலையும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, டிவி பார்க்கும்போதோ இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இது மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த வேலை சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து அடுத்த லேயர் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்த லேயரும் இதே மாதிரி தான், இதே போல் இப்படி மேலே தேய்ச்சிங்கன்னா இதெல்லாம் விரிஞ்சு வந்துடும். அப்போது இந்த காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் இந்த இது மாதிரி இருக்குல்ல, பை மாதிரி, அதை எடுத்துடலாம். இதே போல் எடுத்திங்கன்னா உங்கள் கைகளில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது, கைகள் கருப்பாகாது, நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து பைகள் மாதிரி இருக்குல்ல, இதையும் எடுத்துடலாம். இது வந்து ஒரு சிலர் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து எடுக்க மாட்டாங்க. நான் வந்து எடுத்துருவேன். இது ரெண்டையும் எடுத்துட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணி தனியாக வச்சுருவேன். அப்போ காலையில் இருந்துச்சு கட் பண்ணி போடுறது தான், அந்த வேலை தான். அவ்வளோதான். இப்போ வாழைப்பூ இருக்கிறதுலாம் இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே போல் இங்கே இருக்க பூவெல்லாம் பிரித்து நீங்கள் இதே போல் எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன டிப்ஸு, வாழைப்பூ கட் பண்ணுறதுல சமைக்கிறதுல என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எடுத்து வச்சோம்ல, இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம், இது போல் வெறும் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அந்த வாழைப்பூ வந்து கருத்து போயிடும். அதனால் இது போல் தண்ணியில் கொஞ்சம் மோர் ஊற்றி வச்சுக்கணும். மோர் ஊற்றி வச்சுட்டு
மோர் ஊற்றி வச்சுட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. சமைக்கும் போது குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒருத்தர் வந்து வாழைப்பூ வேக வச்சு தண்ணி இருத்துட்டு அப்புறம் சாப்பாடு செய்வாங்க, குழம்பு செய்வாங்க. ஒவ்வொருத்தர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே போட்டு பருப்புலேயே போட்டு கொட்டி வச்சுருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எப்படி செஞ்சாலும் இந்த வாழைப்பூவை கட் பண்ணணும்ல, கட் பண்ணி போடும்போது ஒவ்வொரு வாழைப்பூ வந்து கருத்து போயிடும். கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே போல் கட் பண்ணி இந்த பாருங்கள் மோரும் தண்ணியில் மோர் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணிக்குள்ளே இது போல் போட்டு வச்சு செஞ்சிங்கன்னா வாழைப்பூ இப்போ வெள்ளையாக இருக்கு பாருங்கள், இதே மாதிரியே நல்ல வெள்ளையாக இருக்கும். ஃபுல்லாக எல்லா வாழைப்பூவும் கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெள்ளையாக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நியூ சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் வாழைப்பூ செஞ்சு பயன்படுத்துங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.